ஜெய்ஹிந்த். மாசு குறையாத தங்கமாம், மானம் இழக்காத தமிழனாம், மாண்டுவிடாத வீரனாம், என்று மங்காத புகழென்று சங்கே முழங்கு, மாளாத வீரமென்று இங்கே முழங்கு. தோழர்களுக்கும் தாயை வணங்கி களுக்கும் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒற்றை குடையின் கீழ் உலகையே ஆண்டு கடல் கடந்து கண்டங்கள் பல வென்று புலிக்கொடியை பறக்கவிட்ட மாமன்னன் ராஜராஜ சோழனை பின்பற்றி போஸ் டிவி என்றொரு நடை துவக்கியுள்ளோம். அதற்கு மக்கள் அனைவரும் தங்களது மேலான ஆதரவை வழங்கிடவும், எதிர்வரும் காலங்களிலே சுதந்திர வேட்கையை வளர்க்கவும், சுபாஷித்தின் கொள்கைகளை இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்லவும், என்னுடைய கட்சிக்கும் அதே புலிக்கொடியை பொருந்திய மாவீரர் இந்த சுதந்திர போராட்டத்திலே மிகப்பெரிய வெற்றி கண்டு நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தவர். உன் உதிரத்தை கொடு, சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழங்கியவர் மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த 129வது பிறந்த நாளிலே, அவர் பிறந்த ஜனவரி மாதத்திலே நாங்கள் போஸ் டிவி பேருதவியாக இருக்கும். ஆசிய கண்டத்திலேயே 3 விதமான கட்சிகள் அரசியலை தீர்மானிக்கின்றன. ஒன்று காங்கிரஸ், மற்றொன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று சுபாஷ் அவர்கள் ஆரம்பித்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். காங்கிரஸ் ஆண்டு விட்டது, பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருக்கிறது. எஞ்சி இருப்பது நேதாஜியினுடைய சுபாஷ் சிந்தனைகளே. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பின்வரும் காலங்களில் வெல்லும், மீண்டும் தனது புலிக்கொடியை வெற்றிகரமாக பறக்கவிடும் என்ற நம்பிக்கையில் அரசியல் ஐயா அவர்கள் சார்ந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சம்பந்தமான அரசியல்களை பதிவு செய்யவும், நேதாஜியினுடைய வரலாறுகளை பதிவு செய்யவும், ஆங்காங்கே மாவட்டங்கள் தூரம் நடக்கும் அரசியல் பதிவுகளை பதிவு செய்யவும் இந்த யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பித்து உள்ளோம். அனைவரும் தங்களது மேலான ஆதரவை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த். சுபாஷிசமே இந்தியாவின் எதிர்காலம்.